2500 ஆண்டுகளுக்கு முன்னால சோழர்களினுடைய தலை சிறந்த துறைமுக நகரமாக விளங்கியது பூம்புகார் அப்படின்னு சொல்லப்படுகிற காவிரி பூம்பட்டினம். இந்த நகரம் கிபி 500ஆம் ஆண்டுல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கடல் சீற்றத்தால, அதாவது சுனாமியால இந்த ஒட்டுமொத்த நகரமும் கடலுக்கு அடியில மூழ்கியதா வரலாறுகள் கூறுது. சமீபத்துல தேசிய கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனமான NIOவும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ISROவும் இணைந்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க. அப்போ செயற்கைக்கோள் மற்றும் சோனார் கருவிகள் மூலம் கடலுக்கு அடியில ஸ்கேன் செய்து பார்த்தபோது ஒரு சில அதிர வைக்கும் தகவல்கள் கிடைக்குது. அதாவது பூம்புகார் கடற்கரையிலிருந்து 3 முதல் 5 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில 23 மீட்டர் ஆழத்துல சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு பிரம்மாண்டமான ஒரு சுவர் இருப்பது கண்டறியப்படுது. இந்த சுவரினுடைய அமைப்பு சாதாரணமா கடல்ல உருவானது கிடையாது, மனிதர்களால் செதுக்கப்பட்ட நேர்த்தியான கற்களால ஆனது. மேலும் அந்த நகரத்தினுடைய பாதுகாப்பு மதில் சுவராக இருக்கலாம் அப்படின்னு புள்ளி விவரங்கள் கூறுது. அங்க ஒரு மிகப்பெரிய யூ வடிவ கப்பல் கட்டும் தளம் மாதிரியான ஒரு அமைப்பும் காணப்படும்.